ஆனா ஒருவேளை அந்த விலையை என்னால கொடுக்க முடியாது அப்படின்னா அந்த நீதி எனக்கு டிலே ஆகும் தானே? கண்டிப்பா டிலே ஆக தான் செய்யும். அப்ப நீதிபதிகளும் பணம் வாங்குறாங்க தானே? இந்திய நீதித்துறை நிறைய நேரங்கள்ல மனு தர்மத்தையும் பகவத்கீதையும் மேற்கோள் காட்டி தீர்ப்புகள் வழங்கியிருக்காங்க. ஆனா இந்தியா என்பது ஒரு மதசார்பற்ற நாடு. இங்க எந்த தர்மத்தையும் ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. தாசில்தார் ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறாரு, இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்தால அதை தாமதப்படுத்துறாரு, கொடுக்க முடியாதுன்னு சொல்றாருன்னு. அப்போ அந்த நபருக்கு பெரிய படிப்பறிவு இல்லை, அந்த நபரால அந்த ஊரை தாண்டி யோசிக்க கூட முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது அப்போ அவருக்கு நீங்க ஹைகோர்ட் தான் போகணும்னு சிரமமா இருக்காது. அவர் 2 பேர் லவ் பண்றாங்க, லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. இது மியூச்சுவல் தான். ஃபேக் ப்ராமிசஸ் ஆர் நாட் கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கு. சமநிலை இல்லாம அதிக பாதிப்பு ஆணுக்கு இருக்கிறது கண்டிப்பா இருக்கு. நீங்க எப்படி சொல்றீங்கல்ல ஆணுக்கு பாதிப்பு இருக்குன்னு. நம்ம பலாயிரம் வருஷமா பெண்களை பாதிப்பு உண்டாகிட்டே இருக்கோம். ஜீவனாம்சம் அப்படிங்கிற பேர்ல ஆண்களுடைய ஒட்டுமொத்த வாழ்நாள் சேமிப்பையும் அவங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் பெண்கள் கிட்டத்தட்ட அபகரிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இதை எப்படி சொல்லி பாக்குறீங்க? தமிழ் எக்கனாமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆளுமைகளை நம்ம தொடர்ச்சியாக சந்தித்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு அட்வொகேட் ப்ரொஃபஷனை தான் சந்திக்க போகிறோம். அட்வொகேட் தொழிலில் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சந்தேகங்களையும் இவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கெஸ்ட், அவரோட பேர் பார்த்திங்கன்னா எழில்ராஜ். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எனக்கு முதல்ல என்னுடைய பர்சனல் சந்தேகம் ஒன்று நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக கேளுங்க. இந்த BABL LLBன்னு போடுறாங்களே, இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? கூடவே இன்னொரு கேள்வி இருக்குது. இந்த வழக்கறிஞர் வழக்குரைஞர் 2 பேரும் ஒன்று தானா, இல்லை 2 பேருக்கும் உள்ள ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா? முதல்ல நம்ம வழக்கறிஞர் மற்றும் வழக்குரைஞருக்கான வித்தியாசத்தை பார்த்துருவோம். நீதிமன்றத்துக்கு சென்று ஒரு வழக்கு எடுத்து உரையாடுறவங்க தான் வழக்குரைஞர். ஓகே. வழக்கை பற்றி சொல்றவங்க வழக்கறிஞர்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு வழக்கை பற்றி தெரியும், சட்டம் தெரியும், ஆனால் நான் அங்கே போய் வாதாட மாட்டாங்க. என்ன வழக்கறிஞர் சொல்லுவாங்க. வழக்கு அறிஞர். வழக்குரைஞர் அப்படின்னா கோர்ட்டில் போய் வாதாடுற உங்களுக்காக வக்காலத்து ஃபைல் பண்ணி அவங்க உங்களுக்காக வாதாடுவாங்க. இப்போ தமிழில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், இங்கிலீஷில் ரொம்ப தெளிவாக இருக்கும். அதாவது அட்வொகேட், லாயர். ஸோ லாயர்னா என்ன, அட்வொகேட்னா இல்லை, அதுக்கும் எனக்கு உண்மையிலேயே வித்தியாசம் தெரியல. லாயர்னா யாரு, அட்வொகேட்னா யாரு? ஒவ்வொரு ஸ்டேட்க்கும் ஒரு பார் கவுன்சில், ஸ்டேட் பார் கவுன்சில் இருக்கும். இது எல்லாமே இந்திய பார் கவுன்சிலுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சுவரி பார்ட்டி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இதில் நம்ம வழக்கறிஞராக பதிவு பண்ணணும். அதில் பதிவு பண்ணி உங்களுக்கு வழக்கறிஞரோட அடையாள அட்டை வரும். அப்போது நீங்கள் இந்த வழக்கறிஞராக பார் கவுன்சிலில் பதிவு பண்ணாதான் நீங்கள் நீதிமன்றத்தில் போய் ஒரு குற்றவாளிக்கோ அல்லது பெட்டிஷனருக்காகவோ நீங்கள் பரிந்துரைத்து பேசுறதோ ஒரு நீதிமன்றத்தில் வழக்காட முடியும். ஓகே. இப்போ லாயர்ன்றவங்க LLB டிகிரி, லா டிகிரி முடிச்சா அவங்க லாயர். ஓகே. அவங்க கார்ப்பரேட்டில் வேலை செய்யலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, லீகல் கவுன்சிலிங் கொடுக்கலாம், வெளியில் எது வேணா செய்யலாம். ஆனால் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் பதிவு பெற்ற வழக்கறிஞர்கள் தான் நீதிமன்றத்தில் வழக்காட முடியும். அப்படின்னா இங்கே டிகிரி முடிக்கிற எல்லா வழக்கறிஞர்களும் பார் கவுன்சிலில் பதிவு பண்ணுறதில்லன்னு சொல்கிறேன். பண்ணுறதில்ல. சில பேர் பண்ணுவாங்க, சில பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சில பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு IPS ஆஃபீஸர் ஆவாங்க, ஒரு SI ஆவாங்க, லா டிகிரி முடிச்சிருப்பாங்க. அவங்க பார் கவுன்சிலில் என்ரோல் பண்ணியிருந்தா கூட அதை சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் மறுபடியும் அவங்க அந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே போக முடியும். வேற ஒரு ப்ரொஃபஷனுக்காக லா டிகிரி இருக்கட்டுமே படிக்கிறாங்க. அது மேல ஒரு பேஷன்ல படிப்பாங்க. இப்போ லா டிகிரி முடிப்பாங்க, அவங்களுக்கு திடீர்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். அவங்களுக்கு லா தெரிஞ்சிருக்கிறது ஒரு பெனிஃபிட் தான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க SI எக்ஸாம் எழுதுவாங்க, இல்லை IPS எக்ஸாம் எழுதுவாங்க. எழுதி அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு அவங்க அந்த பொசிஷன் போயிடுவாங்க. அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொஃபஷனில் அவங்க போர்டு வச்சிருக்கும் போது கூட, உதாரணத்துக்கு இப்போ இளங்கோமரன் IAS BABLன்னு போட்டிருப்பாங்க. அவங்க போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரொஃபஷனை அவங்க சூஸ் பண்ணுறாங்க. டிகிரி எந்த டிகிரி வேணால் படிக்கலாம். இப்போ இன்ஜினியரிங் படித்தவங்க கூட IPS எழுதலாம், எனி டிகிரி எழுதலாம். அதே மாதிரி ஒரு LLB டிகிரி. இப்போ நீங்கள் அதுவே அவர் பார் கவுன்சிலில் பதிவு பண்ணிட்டாருன்னா அதை சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் மறுபடியும் இந்த ப்ரொஃபஷனுக்கு போகணும். அதாவது பார் கவுன்சிலில் பதிவு பண்ணி இருக்கும்போது அவர் இன்னொரு ப்ரொஃபஷன் போகக்கூடாது. பார் கவுன்சில், அதாவது அட்வொகேட் ஆக்ட் படி நம்ம அட்வொகேட்டாக இருந்தால் அட்வொகேட்டாக மட்டும்தான் இருக்கணும், மற்ற ப்ரொஃபஷன் பண்ணக்கூடாது. அதனால பார் கவுன்சிலில் பதிவு பண்ண அட்வொகேட்கள் மட்டும்தான் அவங்கள அட்வொகேட் சொல்லுவாங்க. பார் கவுன்சில் பதிவு பண்ணாத
கார்ப்பரேட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, இப்போ லீகல் அட்வைசராக கார்ப்பரேட்டில் இருப்பாங்க, நிறைய லீகல் ப்ரொஃபஷன்ஸ்ல வெளில இயங்குவாங்க. ஆமா, டாக்குமெண்டேஷன் பண்ற நிறைய வேலைகள்லாம் இருக்குது. இப்போ ஒரு பிரைவேட்டா பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு ஸ்கூல் இருக்கும், அந்த ஸ்கூலுக்கு ஒரு லீகல் அட்வைசரா இருப்பாரு. ஆமா, அவங்க எல்லாம் வந்து லாயரா கன்சிடர் ஆவாங்க. நீங்க அட்வொகேட்னு ஒருத்தர் சொல்லணும்னா அவர்கிட்ட நீங்க வந்து பார் கவுன்சில்ல பதிவு பண்ண அடையாள அட்டை இருக்கும், அதை நீங்க கேட்கணும். பார் கவுன்சில் என்ரோல்மெண்ட் நம்பர்னு ஒன்று இருக்கும், அந்த என்ரோல்மெண்ட் நம்பரை வச்சு தான் நீங்க அவர் அட்வொகேட்டான்னு ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு என்ன காலத்துல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலகட்டத்துல தங்களை நிறைய பேர் அட்வொகேட் சொல்லிக்கிட்டு வெள்ளை சட்டை பிளாக் பேண்ட்டை போட்டுக்கிட்டு அவங்க அட்வொகேட் மாதிரியே எல்லா வேலையும் செய்வாங்க. ஆமா, போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க, பஞ்சாயத்து பண்ணுவாங்க, இல்ல வெளில அட்வொகேட் சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டிக்கரும் பாத்தீங்கன்னா லா ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. ஓகே, அந்த சிம்பிள் லா சிம்பிள் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து அட்வொகேட் மாதிரியே ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். ஆனால் அவங்க அட்வொகேட்டா இல்லையான்றது உங்களுக்கு தெரியணும்னா அவங்க பார் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கிராஸ் செக் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இல்லை, அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம ஒரு கேஸ் எடுத்துகிட்டு போகணும், நமக்கு திடீர்னு ஒரு தேவை இருக்குது, டக்குன்னு அந்த மாதிரி ஒருத்தரை பார்க்குறோம், அந்த மாதிரி எடுத்து போகணும்னா அவர் என்ன பண்ணுவார்? அவர் என்ன பண்ணுவார்னா அந்த கேஸ் எடுத்து அவர் ஒரு அட்வொகேட்டை கொடுத்துருவாரு. உங்களை மாதிரி ஒரு அட்வொகேட்டை கூட்டிட்டு வருவார். ஒரு அட்வொகேட்டை கூட்டு வர மாட்டாரு, உங்ககிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு ஒரு அட்வொகேட்டை வச்சு அந்த கேஸை ஃபைல் பண்ணுவாரு. அந்த கேஸ் வந்து அட்வொகேட் தான் போடுவாங்க. நீங்க அட்வொகேட் ஃபைல் பண்ணீங்கன்னா அந்த கேஸ் வந்து ஆன்லைன்ல செக் பண்ணீங்கன்னா, இன்னைக்கு ஆன்லைன்ல இ-கோர்ட் நிறைய இ-கோர்ட் வந்துருச்சு. ஸோ அவேர்னஸ் இருக்கவங்க கொஞ்சம் படிச்சவங்க எல்லாருமே இ-கோர்ட்ல செக் பண்ணலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்க கவுன்சில் யாருன்றதை இ-கோர்ட்லேயே நீங்கள் போட்டு பெட்டிஷனர் கவுன்சில்னு கீழே வரும். ஓகே, கன்சர்ன் பர்சன் நீங்கள் உங்கள் அட்வொகேட் நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது வேற அட்வொகேட் நேம் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் கூட்டிட்டு போன நபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏஜென்ட் மாதிரி. ஆமாம், அவர் ஒரு புரோக்கர் மாதிரி கை மாற்றி விடுறாப்ல. பெரும்பாலான நபர்கள் இப்படி தான் இருக்காங்க. நம்ம பார்க்குற நம்ம சொல்ல முடியாது, சிலர் தான் அப்படி இருக்காங்க. பெரும்பான்மை இல்லை, நாங்களாம் வந்து கோர்ட்டுக்கு பெருசாக போகிறது இல்லை. ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆக்சிடென்ட் விஷயமாக நம்ம ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கும், இல்லை வேறு ஏதாச்சும் வேலைகளாக பார்க்கும்போது இந்த வெள்ளை சட்டை போட்டுட்டு நிறைய பேர் கூட்டமாக வருவாங்க. அவங்கெல்லாம் நாங்கள் நினச்சிட்டு இருப்போம் அவங்கெல்லாம் பெரிய அட்வொகேட்ஸ் போல இருக்கு, இல்லை ஒரு அட்வொகேட் டீம் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்கள யார் உண்மையான அட்வொகேட்டுங்கிறதே நமக்கு பெரிய சந்தேகமாக தான் இருக்கும் போல. இருக்கலாம், அதில் அட்வொகேட்டும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அது வந்து நீங்கள் பர்சனலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீங்கள் ஒரு கிளைண்ட்டாக ஒரு அட்வொகேட் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சாரா இல்ல ஹோமியோபதி படிச்சிருக்காரான்னு பார்க்கணும். நிறைய பேர் ஹோமியோபதி ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் போர்டு வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்றவங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள போலி டாக்டர்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து அந்த மெடிக்கல் போர்டில் வந்து கைதும் பண்ணுவாங்க. போலி டாக்டர்னு தெரிஞ்சிச்சுன்னா கைது பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. அதே மாதிரியே நீங்கள் வந்து ஒரு அட்வொகேட்டை போகும்போதும் அந்த அட்வொகேட் உண்மையான அட்வொகேட்டா அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அவருடைய அட்வொகேட் கார்டு, சார் உங்க கார்டு கொடுக்க முடியுமா, நான் தெரிஞ்சுக்கணும் நீங்க அட்வொகேட் தானே. இப்போ ஒரு போலீஸ் ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாரு, மஃப்டியில் இருக்காரு, நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் நீங்க மஃப்டியில் இருக்கீங்க, நீங்க போலீஸ் நான் எப்படி சார் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது? ஸோ கேன் யூ ஷோ யுவர் ஐடி கார்டு கேட்பீங்களா? அதே நான் அட்வொகேட்டை கேட்கறது தப்பே கிடையாது. அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் தான் விஷயம். ஆமா, என்ரோல்மெண்ட் நம்பர் தான் விஷயம். நீங்க என்ரோல்மெண்ட் நம்பரை பார் கவுன்சில் வெப்சைட்ல போட்டு அடிச்சாலே அட்வொகேட்டா இல்லையான்னு வந்துடும். சூப்பர். எனக்கு அப்படியே இந்த எல்எல்பிக்கும் பிஎல்லுக்கும் டிஃபரன்ஸையும் சொல்லிடுங்களேன். ஆக்சுவலாக தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில் மட்டும் பிஎல் பேச்சுலர் ஆஃப் லான்னு இருந்துச்சு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஃபுல்லாவே லீகம் பேக்லரஸ், அதாவது எல்எல்பின்னு இருந்துச்சு. இப்போ 2008 அப்புறம் பிசிஐ வந்து ஒரு நாம்ஸ் கொண்டு வந்தாங்க. அந்த நாம்ஸ் படி காமனாக எல்லாருக்குமே இது சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிறத காமனாக எல்எல்பின்னு சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ 2008 அப்புறம் தமிழ்நாடு பாண்டிச்சேரியிலையுமே எல்எல்பி தான். ஆக்சுவலாக பேர் மட்டும் தான் மாறுது, பேர் மட்டும் கோர்ஸோட சப்ஜெக்ட் எல்லாமே ஒன்று தான். இந்தியா ஃபுல்லாக ஒரே லா தான். அமெண்ட்மெண்ட்ஸ் சொன்னால் ஸ்டேட்ஸ்க்கு சில அமெண்ட்மெண்ட்ஸ் மாறும். பட் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிகிரியோட நேம் மட்டும் மேலே சேஞ்ச் பண்ணிருக்காங்க தவிர உள்ள எல்லாமே சேம் தான். அதுக்கு முன்னாடியும் பிஏ எல்எல்பின்றதும் சேம் தான், பிஎல்ன்றதும் சேம் கோர்ஸ், சேம் சிலபஸ். நல்ல அட்வொகேட் அப்படின்னு ஏதாவது ஒரு கேட்டகரி இருக்கா? கண்டுபிடிக்கிறதுக்காக வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, பொதுவாக வந்து வழக்கறிஞர்களில் வந்து நம்ம வந்து நல்ல வழக்கறிஞர் கெட்ட வழக்கறிஞர்னு சொல்ல முடியாது. ஆனால் சீனியர் அட்வொகேட்ஸ், ஜூனியர் அட்வொகேட்ஸ், ரெண்டுத்துக்கு இடைமட்ட இன்டர்மீடியட் லெவலில் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வகைப்படுத்தலாம். அது எப்படி வகைப்படுத்தலாம்னா அவங்க ப்ராக்டிஸ் இயர்ஸ், இப்போ ஒரு 2 years 3 years ப்ராக்டிஸ் பண்ணவங்க வாங்கக்கூடிய ஃபீஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுவே இன்னும் கொஞ்சம் அதிக ப்ராக்டிஸ், அதாவது 10 years இருக்க ப்ராக்டிஸ் இருக்கவங்க அதே கேஸுக்கு அதிகமாக ஃபீஸ் வாங்குவாங்க. நீங்கள் வந்து டெல்லியில் வந்து முக்கியமான வழக்குகளுக்கு நீங்கள் ஒரு ஹியரிங், ஒரு அப்பியரன்ஸ், ஒரு ஹியரிங்கில் ஜஸ்ட் அப்பியர் ஆகி ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு பல கோடிகள் வாங்கக்கூடிய அட்வொகேட்ஸ் இருக்காங்க. ஓ, சீனியர் அட்வொகேட்டா ஜூனியரே வா? சீனியர். அதுக்கு வந்து நம்ம முக்கியமான கேசஸ்க்கு எங்கேஜ் பண்ணுவோம் அவங்கள. ஓகே, அட்வொகேட் நீங்க வைக்கிற அட்வொகேட்டே அவங்களுக்கு எங்கேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு அவர் வந்தாருன்னா அந்த மேட்டர் வந்து கொஞ்சம் எலாபரேட்டா பேச முடியும், நான் வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும் அந்த விஷயத்தை அப்படின்ற அந்த ஆர்கியூமெண்ட்ஸ்க்காக அவங்களை எங்கேஜ் பண்ணுவாங்க அட்வொகேட்ஸ். இப்போ சீனியர் அட்வொகேட்ஸை எங்கேஜ் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு வந்து பேரறிவாளன் வழக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 பேர் வழக்கு தூக்கு தண்டனை எடுத்த ராம்ஜெத் மலானி அவர் வந்திருப்பாங்க. ஏன் தமிழ்நாட்டில் அட்வொகேட்டே இல்லையா? ஏன் ராம்ஜெத் மலானியை கூட்டினு வந்தார் வைகோ? ஏன்னா இந்த வழக்கோட தன்மை வந்து ஒரு சீரியஸா இருக்கு. அப்போ இத்தனை வருஷமா அவங்க சிறையில் இருக்காங்கன்னா அவங்களை விடுதலை செய்யறதுக்கு
அதுக்கான பிரைமா ஃபேஸ் இருக்குன்றதை அவர் ஆர்கியூமெண்ட்ஸில் ப்ரூவ் பண்ணார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவங்க தூக்கு கயிறை தடுத்து தந்தே ராம் ஜெத்மலானி தான். ஓகே, எனக்கு அது புரியுது. ஆனால் ராம் ஜெத்மலானி பண்ண முடிஞ்சதை இன்னொரு அட்வொகேட்டால ஏன் பண்ண முடியல? அவருக்கான அந்த மரியாதையா, அல்லது வேற யாராலையும் வாதாட முடியாத ஒரு லா பாயிண்டை எடுத்து அவரால் வாதாட முடியுதா? இந்த டிஃப்ரென்ஸ் என்ன? இப்போ ஹார்ட் சர்ஜன் இருப்பாங்க, ஓகே, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஹார்ட் சர்ஜன் வந்து எல்லாருமே ஐ மீன் ஒரு 100 பேர் பண்ணுவாங்க. அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு 10 பேர் இருப்பாங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்கள் போகிறீங்க, உங்ககிட்ட பணம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நார்மலாக ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு சார் காப்பாற்றுங்கன்னு சொல்லுவீங்க, என்னால் இவ்வளோ தான் முடியும். நீங்கள் அதே உங்களோட வசதியானவர் இன்னைக்கு அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுவார், எனக்கு வந்து பெஸ்ட் வேணும்னு கேட்பாரு. அப்போ நீங்கள் பெஸ்ட் வேணும்னு கேட்டோம்னா அந்த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணணும்னா அந்த பெஸ்ட் டாக்டரை புக் பண்ணுவாங்க. அந்த பெஸ்ட் டாக்டர் சொல்கிற ஃபீஸ் தான் அந்த ஆப்ரேஷனுக்கு. ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களோட பொருளாதார நிலையை பொறுத்து தான் நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த பொருளாதார நிலையை வச்சு தான் நீதியும் நம்மளை நெருங்கி வரும். இல்லை, நீதி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். இல்லை, ராம் ஜெத்மலானியால் வாங்க முடிஞ்ச நீதியை இன்னொருத்தரால் வாங்க முடிஞ்சிருக்குமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி தானே. அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட திறமைக்காக அவங்க வளர்ந்துருக்காங்க. இதே ராம் ஜெத்மலானி வந்து அவர் வந்து சீனியர் கவுன்சில் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க. ஆரம்பத்தில் ராம் ஜெத்மலானியும் அந்த ஸ்டேஜ்ல இருந்திருக்க மாட்டாரு. இல்ல, நான் அவரு காசு அதிகமா வாங்குறாரு அதை சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன், எக்ஸாக்டா நான் என்ன சொல்ல வரேன், அது அவங்க வாங்குறாங்கன்னு இல்ல, அது அவங்க உரிமை. அதுல நான் தலையிடவே விரும்பல. நான் என்ன சொல்றேன், இப்ப எனக்கு ஒரு நீதி வேணும் அப்படின்னா என்னால ஒரு சீனியர் அட்வொகேட் ராம் ஜெத்மலானி போன்ற ஒரு ஆளை ஹையர் பண்ணி என்னால விடுதலை வாங்க முடியும் அப்படின்னா அது ஒரு நீதி, எனக்கு வழங்கப்பட்ட ஒரு நீதி. ஆனால் அதுக்கு நான் கொடுத்த விலை மிகப்பெரிய ஒரு விலையாக இருக்கும். ஆனால் ஒருவேளை அந்த விலையை என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னா அந்த நீதி எனக்கு டிலே ஆகும் தானே. கண்டிப்பாக டிலே ஆக தான் செய்யும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு வழக்கறிஞர் அவங்களால வைக்கவே முடியாது நிறையா அக்யூஸ்டுங்களால, அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றவாளிகள் சொல்லுவாங்க. ஸோ ஒரு குற்றவாளியால் நிறைய பேரால் அட்வொகேட்டே வைக்க முடியாது. அப்போ வந்து ட்ரையல் கோர்ட்டுக்கு வரும், 3 நாளாக ஜெயிலில் இருப்பாங்க. அப்போ இதுக்குன்னு சொல்லிட்டு வந்து இலவச சட்ட மையம்னு இருக்கு, நீதிமன்றமே அதை அனுமதிக்கும். அப்போ ஜட்ஜுக்கு முன்னாடி நீங்கள் நிற்கிறீங்க, ரொம்ப நாளாக உள்ள இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஜட்ஜு உங்ககிட்ட கேட்பாங்க, ஏன் உங்களை யாரும் எடுக்கலையா அப்படின்னு. இல்லை, எனக்கு வழக்கறிஞர் இல்லை, இந்த நீதிமன்றம் உங்களுக்கு வழக்கறிஞரை பரிந்துரை செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், எனக்கு வழக்கறிஞர் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இலவசமாக ஒரு வழக்கறிஞரை நீதிமன்றமே அது பண்ணுவாங்க. பட் அது கொஞ்சம் டிலே ஆகும். டிலே மீன்ஸ் இதை கேட்கறதுக்கே டிலே ஆகும். உங்களுக்கு ரெமெடி வேணும்னா நீங்கள் வந்து இல்லை, டிலே ஆகுறது ஓகே. அதில் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. என்னென்னா, இந்த மாதிரி நீதிமன்றம் பரிந்துக்கூடிய வழக்கறிஞர்கள் எதிர்கட்சிக்கிட்ட வந்து பணம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு சாதகமாக அந்த வழக்கை கொண்டு போகிற மாதிரி சினிமாக்களை நம்ம பார்த்துருக்கோம். இது நடைமுறையில் சாத்தியமா? நான் பர்சனலாக இதை வந்து நம்ம எங்கேயும் பார்த்ததில்லை. ஆனால் சில கிளைண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் அந்த அட்வொகேட் வந்து என்னை ஏமாத்திட்டாங்க, ஆப்போசிட் பார்ட்டி கூட வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு. இதில் வந்து உண்மை இருக்கானா இருக்கலாம், எனக்கு தெரியல. ஒரு சிலர் அப்படி நடந்துக்கலாம். ஆனால் ஒரு அட்வொகேட்டுன்னு சில எத்திக்ஸ் இருக்கு. ஸோ நம்ம கிளைண்ட்டுக்கு நம்ம உண்மையாக இருக்கணுன்றது தான் அந்த எத்திக்ஸ். இல்லை, எல்லா ப்ரொஃபஷன்லையும் எத்திக்ஸை மீறி வேலை செய்கிறவங்க இருக்காங்கல்ல. ஓகே, ஸோ இருக்கலாம். அப்படியும் ஒரு சீனியர் அட்வொகேட்டோட பேர் அந்த அந்த ஃபைலில் இருந்தால் தான் அந்த ஃபைலையே நீதிபதி எடுப்பாராமே. தெரியாத அட்வொகேட்ஸ் அப்படின்னா வாய்தா போட்டு தள்ளிடுவாங்க. இது உண்மையா? இல்லை, இது உண்மை கிடையாது. ஆனால் எல்லாருமே எப்படின்னா தங்களோட சீனியரோட பேரை மென்ஷன் பண்ணுவாங்க. சீனியர் அட்வொகேட் இருக்கிறது ஆடட் அட்வான்டேஜ் தான். ஆனால் அதனால அந்த ஃபைலை வந்து எடுக்க மாட்டாங்க, தள்ளிடுவாங்க, அல்லது நீதி வழங்க மாட்டாங்க அப்படின்னு கிடையாது. நம்ம ஆர்கியூமெண்ட்ஸோட கெப்பாசிட்டிஸ் தான். நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் வைக்கிறீங்களோ அந்த ஆர்கியூமெண்ட்ஸை பொறுத்து, அந்த சட்டத்தினோட தன்மையை பொறுத்து தான் அந்த அந்த வழக்கில் வந்து உங்களுக்கான நீதி கிடைக்கும். இந்த இடத்துல சில வழக்கறிஞர்கள் வந்து நீதிபதியை விடவே சீனியர்ஸாக இருக்காங்க, இல்லை ஒரே பேட்ச்மெட்ஸாக இருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி ஆகும்போது அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எப்படி போகும்? நீதிமன்றத்துக்குள்ள நம்ம நண்பராகவே இருந்தாலும் அவங்க நீதிபதி, நம்ம வழக்கறிஞர், அப்படி தான் வந்து பார்க்க முடியும். நீங்கள் வந்து அவர் நம்ம நண்பர்ன்றதுக்காக நமக்கு ஃபேவராக ஆர்டர் போடுவாருன்னா கண்டிப்பாக அப்படின்னு எதுவும் நடக்காது. சில பேர் வந்து நீதிபதியை நமக்கு தெரிஞ்சவங்க, நான் ஆர்டர் வாங்கி தரேன் கூட சில பொய்யான சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது நடக்காதா? நடக்காது. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சரி, ஆனால் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நியூஸில் வருது, இது சினிமா நியூஸ்ல வரதான் சொல்றேன், வீட்லயே ஒரு ஹாட் கேஷ் வச்சிருக்க நீதிபதிகள்லாம் கைது பண்றாங்க. அந்த பணத்துக்கு அவங்க சரியா கணக்கு காட்டல, கிட்டத்தட்ட அது லஞ்ச பணம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப நீதிபதிகளும் பணம் வாங்குறாங்க தானே? இல்லை, நம்ம அப்படி பொத்தாம்பதுவாக சொல்ல முடியாது. நீதிபதிகளை வந்து அவங்கள வந்து ட்ரேஸ் பண்ணுவாங்க எப்பயுமே, சரிங்களா? அவங்க எல்லாம் ஆக்சுவலாக உங்களுக்கு ஐஏஎஸ் அவங்க தெரியும், ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூட மானிட்டரிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீதிபதிகளை மானிட்டர் பண்ணப்படுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற அக்கரன்ஸில் ஒரு நீதிபதி மாட்டினாரு, அவர் வந்து வீட்டில் வந்து வருமானத்திற்கு அதிகமான பணம் வச்சுருந்தாரு,
அந்த பணம் வந்து லஞ்ச பணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொலிஜியத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் போச்சு. மற்ற நீதிபதிகளும் அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவரே வந்து அவர் நீதிபதி பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அவர் வந்து அந்த பணத்தை வந்து எப்படி சம்பாரிச்சாருன்னு இன்னும் அவர் சொல்லலை. இன்னும் நீதிமன்றத்துலேயும் அது விளக்கம் இல்லை. அது சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் லஞ்சம் வாங்கி தான் சேர்த்தாரா இல்லை வேற ஏதாவது முறைகளில் அவருக்கு பணம் சேர்ந்துருக்கலாம், அதை இன்கம் டேக்ஸில் காட்டாமல் வேற வழிகளில் வச்சிருந்தாரான்றது நமக்கு தெரியாது. நம்ம வந்து ஒரு நீதிபதி மேலே களங்கம் விளைவிக்க முடியாது. ஓகே. கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நீதிபதிக்கு உள்ளேயே வந்து அந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. நம்ம ஊர்லேயும் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா நீதிபதிகள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் மட்டும்தான் நீதிபதிகளாக இருக்க முடியுங்கிற ஒரு கண்டிஷன்லாம் இருந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அந்த நிலை மாறிச்சா? ஓரளவுக்கு சமத்துவம் நிலவுதா நீதிமன்றத்துக்குள்ள? இப்போ தான் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நீதிபதிகளாக வந்துட்டு இருக்காங்க. ஓகே. இது வந்து எப்படின்னா ரேஸ் தான். முதல்ல ரேஸ்ல ஓடினவங்க அவங்க ஃபர்ஸ்ட் ஓடிட்டாங்க. இப்போ நம்ம பின்னாடி ஓடி வரோம். நமக்கு அப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஸோ வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நம்ம அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இப்போ தான் வரோம். இப்பயும் நீங்கள் சொல்கிற மாதிரி இடஒதுக்கீடு இருக்கிறதால கொஞ்சம் பேர் இருக்காங்க. இடஒதுக்கீடு இல்லைன்னா அந்த என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியும். அதுதான். ஏன்னா நீங்கள் வந்து அதிகார வர்க்கம்ன்றது மத்திய ஒன்றிய அரசாங்கத்திட்ட இருக்குது. ஸோ தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிக பிற்படுத்தப்பட்ட நீதிபதிகள் தலித்துகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஏன்னா இது சமூக நீதி ஸ்டேட்ன்றதால அப்படி இருக்கு. ஓகே. நார்த்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எனக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து சமூக கருத்துக்களை பற்றி விவாதிக்கக்கூடிய நபர்கள்கிட்ட ஒரு பேச்சு இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா இந்திய நீதித்துறை நிறைய நேரங்களில் வந்து மனு தர்மத்தையும் பகவத்கீதையும் மேற்கோள் காட்டி நிறைய வழக்குகளை முடிச்சு வச்சுருக்காங்க, தீர்ப்புகள் வழங்கியிருக்காங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வரும். அதில் வந்து ஆதரவு தெரிவிக்கிறவங்கலாம் இப்படியெல்லாம் பண்ணிட முடியுமா, இதெல்லாம் சும்மா சொல்கிறீங்க, ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள்லாம் சொல்கிறாங்க. ஒரு வழக்கறிஞராக நீங்கள் சொல்லுங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் இந்திய நீதித்துறையில் இது வரைக்கும் நடந்திருக்கா? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி சில தீர்ப்புகள் நடந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நீதிபதிகளும் இருக்காங்க. இப்போ கூட மதுரையில் ஒரு நீதிபதி அப்படி தான் சொல்கிறாரு, பேசுகிறாங்க. திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் அப்படி தான் பேசுகிறாரு. இந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா என்பது ஒரு மதசார்பற்ற நாடு. இங்கே எந்த தர்மத்தையும் ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம அந்த நீதிபதி இப்படி தான் இருக்கணும் நம்ம சொல்ல முடியாது. இல்லை, நான் அவருடைய பர்சனலுக்குள்ளே நான் போகல. ஆனால் அந்த ப்ரொஃபஷனல் இப்படி தான், அந்த ப்ரொஃபஷன் இப்படி தான் வேலை செய்யணும். நீதிபதியாக இருக்கிறவர் இப்படி தான் வேலை செய்யணும். வழக்கறிஞர் இப்படி தான் சட்டங்களை வந்து மேற்கோள் காட்டி பேசணும்னு சொல்லி இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா? ஆமாம். இதை தாண்டி எப்படி அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை இதுக்கு உள்ளே புகுத்த முடியுது? அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நம்ம வந்து நீதிபதிகள் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு அந்த தீர்ப்பில் வந்து உடன்பாடு இல்லைன்னா நீங்கள் வந்து லோயர் கோர்ட்லேருந்து செஷன்ஸ் போங்க, செஷன்ஸ்லையும் கிடைக்கலன்னா ஹைகோர்ட் போங்க, ஹைகோர்ட்லாம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம். நமக்கு தான் ஸ்டேஜஸ் இருக்குல்ல. நம்ம வந்து ஒவ்வொரு கட்டமாக வந்து நீதிமன்றத்தில் போய் நமக்கான உரிமைகளை கேட்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த லோயர் கோர்ட் நீதிபதி அப்படி இருக்காரு, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தீர்ப்பு வரல, நீங்கள் நீதி மறுக்கப்படுதுன்னா நீங்கள் வந்து ஹைகோர்ட் போகலாம், சுப்ரீம் கோர்ட் போகலாம், உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. ஓகே. இந்த செஷன்ஸ் கோர்ட்லாம் சொன்னீங்க இல்லையா? இந்த கோர்ட்டில் போய் நம்ம ஒரு வழக்கை பதிவு செய்யணும்னா அதுக்கு என்ன நடைமுறை, அதுக்கு எவ்வளோ செலவாகும்? இல்லை, இது வந்து நிறைய பேருக்கு எப்படி தெரியும்னா ஹைகோர்ட்டில் போடுறோம், சுப்ரீம் கோர்ட் போகிறோம் அப்படின்றாங்க. எடுத்த உடனே எந்த வழக்குலையும் சுப்ரீம் கோர்ட் போக முடியாது. ஓகே. இப்போ செஷன்ஸ் அஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 302, 307 இந்த மாதிரி வந்து வழக்குகள் வந்து செஷன்ஸ்ல போகும். இப்போ லோயர் கோர்ட் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில அஃபென்ஸ் வந்து லோயர் கோர்ட்ல இருக்கு. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோர்ட்லையும் இந்த கேஸ். இப்போ லோயர் கோர்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு கேஸ் டிஸ்மிஸ் ஆகுதுன்னா, இல்லை உங்க நீதி கிடைக்கல அப்படின்னு நினைச்சுன்னா செஷன்ஸ் போகலாம். செஷன்ஸ்லேருந்து ஹைகோர்ட் போகணும், ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட். இது ஸ்ட்ரக்சர். இப்படி தான் போகுது. இப்படி தான் போகும் கிரிமினல் கேசஸ் பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்கள் அதே வந்து ரிட்டுனா ஹைகோர்ட்டில் தான் ரிட்டுனா 5 kinds ஆஃப் ரிட்ஸ் இருக்குது மொத்தம். ஓகே. ஸோ வந்து இப்போ மேண்டமஸ் இருக்குது, அது ஹேபியஸ் கார்பஸ் இருக்குது, சூர்யா ஜெய்பீம் பாட்டில் பார்த்துருப்பீங்க, ஆட்கொணருமான. இப்போ மேண்டமஸ்னுக்கு வந்து ஒரு ஆர்டர், அதாவது அரசு வந்து ஒரு விஷயம் செயல்படுத்த முடியல அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸ் போகிறீங்க, தாசில்தார் ஆஃபீஸில் உங்களுக்கு லீகல் ஏர் கொடுக்கல, ஆனால் எல்லாமே உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படின்ற பட்சத்தில் அவங்க மறுக்கிறாங்க அப்படின்னா, தாசில்தார் ஏன் மறுக்கிறான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாரு. அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு நீங்கள் ஹைகோர்ட்டில் ரிட்டு போட்டிங்கன்னா அந்த ரிட்டின் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு உத்தரவு கிடைக்கும். அதாவது 4 வாரங்களுக்குள்ளே இந்த மனுவை பரிசீலித்து நீங்கள் வந்து அவருக்கு இஷ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஏன் இஷ்யூ பண்ணலன்றத ஒரு ஆர்டராக போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஹைகோர்ட்டில் தான் போடணுமா? இதை வந்து ரிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் தான் போடணும். தாசில்தார்கிட்ட யார் இணக்கமாக இருப்பார், தாசில்தார் தேவை யாருக்கு ஏற்படும் அப்படின்னா ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு எளிய மக்களுக்கு தான் தேவை. எளிய மக்களுன்னு கிடையாது. நீங்கள் ஒரு கோடீஸ்வரராக இருந்தாலும் அவங்க அப்பா இறந்தாருன்னா லீகல் ஏர் வாங்கி தான் ஆகணும். இல்லை, அது
கரெக்டு. இப்போது நான் என்ன சொல்கிறேன், ஒரு கிராமத்தில் ஒரு தாசில்தார் கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், ஒரு இறப்பு சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ் ஏதோ வாங்கணும், இல்லை வேறு ஏதோ ஒன்று வாங்கணும். தாசில்தார் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாரு, இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்தால் அதை வந்து தாமதப்படுத்துகிறாரு, கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாருன்னு வைங்களேன். அப்போது அந்த நபருக்கு பெரிய படிப்பறிவு இல்லை, அந்த நபரால் அந்த ஊரை தாண்டி யோசிக்க கூட முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது அவரால் அதிகபட்சம் என்ன பண்ண முடியும்னா, அந்த ஊரில் இருக்கிற யாரோ ஒருத்தரோட உதவியோட அந்த மாவட்ட நீதிமன்றத்தை அணுக முடியும். அது ஓரளவு எளிமையாக இருக்கும். அப்போ அவருக்கு வந்து நீங்கள் ஹைகோர்ட் தான் போகணுன்னு சிரமமாக இருக்காது அவருக்கு? இல்லை, அப்படி இல்லை. இதை வந்து நீங்கள் 2 விதத்தில் கையாளலாம். ஒன்று வந்து கலெக்டர் ஆஃபீஸ், அதாவது இந்த வருவாய்த்துறையை பொறுத்த வரைக்கும் வருவாய்த்துறை ஏதாவது நடக்கலைன்னா நீங்கள் வந்து அடுத்த கட்டமாக வந்து விஏஓக்கு அப்புறம் கலெக்டர், சப் கலெக்டர்ஸ் அப்படி போயிடுவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் போய் ஆக்ஷன்ஸ் எடுக்க சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இது வந்து ரிட்டுன்றது வந்து இதுக்கு மட்டும் இல்லை. ஒரு உதாரணத்தை தான் சொன்னேன். உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்கல, நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சீட் கிடைக்கல, நியாயமாக மறுக்கப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரிட் போகலாம். சரி, இப்போ நம்ம ஹைகோர்ட்டில் போய் ரிட் கேஸ் ஏதோ ஒன்று ஃபைல் பண்ணணும். இப்போது ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட் மூலமாக தான் இதை செய்யணுமா, அல்லது எனக்கு தெரிஞ்ச என்னோட ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கீழ் நீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு அட்வொகேட் மூலமாக இது செய்ய முடியுமா? கிரிமினல், சிவில் ரெண்டுமே பார்ப்பாங்க சில அட்வொகேட்ஸ். சில அட்வொகேட்ஸ் கிரிமினல் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஓகே, ரிட்டு எல்லாரும் ஃபைல் பண்ண முடியும், ஆனால் அவங்களுக்கு ஃபைல் பண்ண தெரியுமான்றது தான் விஷயம். ஏன்னா அவங்க அந்த நீதிமன்றத்தில் வந்து வழக்காடாமல் அவங்க வெறும் லோயர் கோர்ட்டில் மட்டுமே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஹைகோர்ட்டில் இருக்கவங்ககிட்ட கொடுத்து ரெஃபர் பண்ணி வாங்கி உங்களுக்கு வேலை முடிச்சு தருவாங்க. இந்த மாதிரி நேரங்கள்லாம் இந்த சீனியர் அட்வொகேட் அந்த மாதிரி ஆட்கள்லாம் தேவைப்படுவாங்க நினைக்கிறேன். ஒரு 10 பேர் 20 பேர் அவர் கீழே வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவர் லோயர் கோர்ட்டையும் அட்ரஸ் பண்ணுவார், ஹைகோர்ட்டையும் அட்ரஸ் பண்ணுவார். கண்டிப்பாக. சரி, ரிட்டை பற்றி பேசிட்டோம். இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம் மக்கள் எல்லாரும் சமூக வலைத்தளங்களில் தான் ஒன்றா இருக்கிற இடம். அந்த சமூக வலைத்தளங்களில் பல விஷயங்கள் தப்பாக நடந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக தனிமனித தாக்குதல்கள், பெண்கள் வந்து பேசினா பெண்களை வந்து தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசுகிறது, அவங்க ரொம்ப கொச்சையாக பேசுகிறது, அந்த சமூக வலைத்தளங்கள்லேயே நிறைய விதமான அச்சுறுத்தல்கள் இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு பக்கத்தை சைபர் கிரைமில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, அது இதெல்லாம் சொல்கிறாங்க. இதை தாண்டி இந்த மாதிரி பிரச்சனைகளை ஒரு சாமானிய மக்கள் எப்படி ஒரு அட்வொகேட் மூலமாக அணுகிறது? இப்போ நீங்கள் வந்து சமூக வலைதளங்களில் ஒரு கருத்தை பதிவிடுறீங்க. உங்கள் கருத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து மாற்று கருத்து சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் அதை வந்து ரொம்ப அநாகரிகமான முறையில் உங்களை ஆபாசமாக திட்டுறது, இல்லை ஏதோ த்ரெட்டன் பண்ணுற மாதிரி பேசுறது இது இருக்குது. இது ஒரு கைண்ட். இது இல்லாத சமூக வலைதளங்களில் பெண்களோட புகைப்படங்களில் வந்து எடுத்து சில பேர் மாஃபிங் பண்ணி யூஸ் பண்ணுறது, அவங்க இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களோட முகத்தை மட்டும் மாஃபிங் பண்ணி சில மிஸ்யூஸ் பண்ணுறது, ஆபாச படங்களில் இணைச்சி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இல்லை ஒருத்தவங்க மெசேஜ் பண்ண வேணாம்னு சொல்லியும் அவங்க தொடர்ந்து மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா ஐடி ஆக்ட் 66E படி அவங்க அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க. பொதுவாக வந்து எல்லாருமே என்னென்னா பண்ணுறது இல்லை இந்த விஷயங்களை. இப்போ உதாரணத்துக்கு வந்து கார்பரேட்டில் வேலை செய்கிறவங்களாம் வந்துன்னா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கறதுக்கே யோசிக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இருக்குது. ஏன்னா அப்படின்னா 2 முக்கியமான காரணங்கள். ஒன்று, தன்னோட நேரம் வந்து தேவையில்லாமல் நிறைய வீணாயிடுமோ. நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்கணும், கோர்ட் வாசல் ஏறி இறங்கணும், அட்வொகேட் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இதுக்காக நிறைய நம்மளுடைய தனிப்பட்ட நேரத்தை செலவிடணும். 3வது முக்கியமாக பணம் நிறைய இதில் செலவாகும். பணம் செலவாகனா அட்வொகேட்டுக்கு கொடுக்குற ஃபீஸ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு உள்ளே போய்ட்டு வெளியே வரணும் அப்படின்னா வெளியில் வரும்போது அவர் நமக்கு ஃபேவராக யோசிக்கணும்னா அவருக்கு நம்ம ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் தான் இன்றைக்கி மக்களுக்கு இருக்குது. இதில் வந்து மக்களை குறை சொல்ல முடியாது. இந்த சிஸ்டம் தானே இப்படி இருக்குது. இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி சில சிஸ்டம் இருக்க தான் செய்யுது. எல்லாரும் ஆனால் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இல்லை, அது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனால் யார் நல்லவன் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஜோசியம் தெரியாது இல்லையா? உங்களுக்கு ஜோசியம் தெரியாது, கரெக்டு. ஆனால் நீங்கள் வந்து அதுக்காக வந்து உங்களுக்கான ஒரு கம்ப்ளைண்டே கொடுக்காம நீங்கள் இருந்தீங்கன்னா பாதிக்கப்பட போகிறது நம்ம தானே. பெண்களோட புகைப்படங்கள்லாம் வந்து ஆன்லைனில் வந்துச்சுன்னா அவங்களால ஃபேஸ் பண்ணவே முடியாது. வீட்டில் சொன்னால் என்ன சொல்லுவாங்க, நீ ஏன் இன்ஸ்டா யூஸ் பண்ணுற, நீ ஏன் தேவையில்லை நம்மளோட பேசுனேன் அப்படின்னு அந்த பெண்கள் மேலேயே ஒரு குற்றம் சாட்டுற சமூகமாக தான் நம்ம இருக்கோம். இன்றைக்கி இருக்க அந்த லீகல் சிஸ்டத்தில் ஒரு பெண் வந்து என்னுடைய புகைப்படத்தை ஏதோ தவறாக படுத்தாங்கன்னா அந்த வழக்கோட வீரியம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அது வந்து அந்த த்ரெட்டன் பண்ண பையன் தான் பயப்படணும், இந்த பெண் பயப்படக்கூடாது. ஒருவேளை த்ரெட்டன் பண்ண பையனுக்கு பெரிய பொருளாதார சப்போர்ட்டு இருக்குது, ஒரு பணக்கார பையனாக இருக்கிறான், அவனால் ஒரு சீனியர் அட்வொகேட்டை ஹையர் பண்ண முடியும் அப்படின்னா அவனால் தப்பிக்க முடியும் இல்லையா? அந்த பெண்ணுக்கே திருப்பி அந்த பாதிப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லை, ஆகாது. ஏன்னா முதல்ல வந்து நீங்கள் காவல்துறையில் வந்து நீங்கள் வழக்கு பதிவு பண்ணிங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் ஃபஸ்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அப்படி கேஸ் ஃபைல் பண்ணால் ஃபஸ்ட்டு அரெஸ்ட் ஆவார். அரெஸ்ட் ஆகி காவல் நிலையத்தில் அரெஸ்ட் பண்ணி
சிறையில் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சொல்கிற அந்த ப்ரொசீடிங்ஸ்லாம் முதல்ல எடுத்த உடனே அவர் அரெஸ்ட் ஆவார்ல. அதனால பெண்கள் வந்து பயப்படாமல் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அதுதான் விஷயம். அதாவது ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் மிரட்டானா அந்த ஆண் தான் பயப்படணும். ஐயோ அந்த பொண்ணை மிரட்டுறமே நமக்கு என்ன ஆக போதோ அப்படின்ற ஒரு அச்சம் அவங்களுக்கு தான் இருக்கணுமே தவிர பெண்கள் இருக்கக்கூடாது. இது நீ கடைசியாக நீங்கள் சொன்ன வார்த்தையில் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, இங்கே சட்டம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் இல்லை, பெண்ணுக்கு சார்பாக இருக்குது. இங்கே குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்கு. நேரடியாக சொல்கிறேனே, 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, ஒரு கட்டத்தில் 2 பேரும் பிரிகிறாங்க அப்படின்னா, லவ் பண்ணும்போது நடந்த ஏதோ ஒரு விஷயத்த, 2 பேரோட ஒத்துழைப்போடு நடந்த ஏதோ ஒரு விஷயத்த அந்த பெண் வந்து டக்குன்னு ஆயுதமாக பயன்படுத்தி இவன் வந்து அப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த பையன் மேலே அதையே ஒரு தாக்குதலாக ஒரு வழக்கு தொடுத்து அவனை வந்து ஏதாச்சும் ஒரு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது சட்டம் பெண்ணுக்கு சார்பாக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இங்கே ஆண் சமூகத்தில் நிறைய இருக்குது. இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கு வெளிப்படையாக ஒரு விஷயம் தான், வேறு எதுவும் கிடையாது. 2 பேர் லவ் பண்ணுறாங்க, இல்லை லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. இது வந்து மியூச்சுவல் தான். மியூச்சுவலாக 2 பேர் இருக்கும் போது அந்த பெண் வந்து ஒரு கட்டத்தில் இந்த பையன் வந்து தன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்ற பட்சத்தில் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் இது கண்டிப்பாக அந்த பையன் மேலே வழக்கு பதிவு செய்வாங்க. இது எப்படி வழக்கு பதிவு செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த பெண்ணை வந்து திருமண ஆசை காட்டி ஏமாத்தந்தா தான் பதிவு பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க திருமணத்தின கமிட்மெண்ட்ஸ் கொடுக்காம பண்ணுறது வேற, திருமணத்தோட கமிட்மெண்ட்ஸோட தான் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க. ஸோ எந்த பொண்ணும் திருமணத்தோட கமிட்மெண்ட் இல்லாமல் பண்ணும்போது அவங்க தேவையில்லாமல் வந்து மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதில்ல. அப்படி ஒரு கொடுத்தாங்கன்னா அந்த கேஸ் வந்து ஃபியூச்சரில் நிற்காது. எப்படி சொல்கிறீங்க? இப்போ வந்து நீங்கள் இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஒரு பெண் ஒரு ஆண் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆண் கைது செய்யப்படுவார், கண்டிப்பாக பாதிக்கப்படுவார், ஜுடிஷியல் கஸ்டடி போவார், சிறையில் அடைக்கப்படுவார். அதுக்கப்புறம் வந்து அந்த கேஸ் வரும்போது இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், நிறையா தீர்ப்புகளில் ஃபேக் ப்ராமிசஸ் ஆர் நாட் கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துருக்கு. அதாவது திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி இது பண்ணிட்டாங்கன்ற. ஏன்னா அது வந்து மியூச்சுவல், 2 பேரும் அடல்ட்டு. ஸோ மியூச்சுவலாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு நாளைக்கு வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கலான்றதுக்காக நீங்கள் வந்து இப்படி கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் நிறையா இப்போ வந்துட்டு இருக்கு. அதனால அந்த மாதிரி விஷயங்களில் இனிஷியலாக அரெஸ்ட் ஆவாங்க, பட் அவங்களுக்கான நியாயம் கிடைக்கும். குவாஷ் போனீங்கன்னா நாளைக்கு வந்து ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ கண்டிப்பாக குவாஷ் ஆகுது இப்போ. ஆனால் அதில் வந்து ஒரு பாதிப்பு சமநிலை இல்லாமல் அதிக பாதிப்பு ஆணுக்கு இருக்கிறது கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் எப்படி சொல்கிறீங்கல்ல ஆணுக்கு பாதிப்பு இருக்குன்னு, நம்ம வந்து பல்லாயிரம் வருஷமாக வந்து பெண்களை பாதிப்புக்குள்ளாகிட்டே இருக்கோம். சரிங்களா? எவ்வளோ ஆண்கள் வந்து பெண்கள் காதல்ன்ற காதல் சொல்லி லவ் ப்ரொபோசன் சொல்லி அவங்க செக்ஷுவலாக யூஸ் பண்ணிவிட்டு பணமும் வாங்கி சாப்பிட்டுட்டு விட்டு போய் எவ்வளோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களாம் காவல் நிலையத்துக்கு வராமே போவாங்க நிறைய பேர். அதுக்கு இது சரியாக போச்சுங்கிறீங்களா? அப்படி கிடையாது, எல்லாருமே தான் பாதிக்கப்படுறாங்க, ஆண் மட்டும் கிடையாது, பெண்களும் பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கு வந்து சமூகம் வந்து மாறி இருக்கு ஓரளவுக்கு. அப்போ அவேர்னஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் துணிஞ்சு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ துணிஞ்சு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து சமநிலை ஏற்ற மாதிரி தெரியலாம், ஆனால் பாதிக்கப்படுவது பெண்கள் தான் அதிகம் இதில். ஓகே, இந்த விஷயத்தில் நீங்கள் சொல்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இதையே அப்படியே திருமணத்துக்கு பிந்தைய விஷயத்தில் கொண்டு வந்தோன்னா, விவாகரத்து அப்படின்னு கொண்டு வந்தோன்னா, அங்கே ஆண்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்க, பெண்களுக்கு பாதிப்பே இல்லை. இந்த ஜீவனாம்சம் அப்படிங்கிற பேரில் ஆண்களுடைய ஒட்டுமொத்த வாழ்நாள் சேமிப்பையும் அவங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் பெண்கள் கிட்டத்தட்ட அபகரிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இதை எப்படி சொல்லி பார்க்குறீங்க? இந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து இருவருமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா பல கேஸில் ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க, பல கேஸில் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. எப்படி நான் சொல்கிறேன், பெண்கள் தரப்பில் என்னென்ன இழப்பு நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ அவங்க வந்து குழந்தை பெற்றோடனே அவங்களுடைய உடல் அமைப்பு மாறுது, அவங்களுடைய அழகு மாறுது, அவங்க ப்ரொஃபஷன் போகுது, குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் கெடுது, உடல் அமைப்புகள் மட்டும் அவங்களுடைய சிசேரியன்லாம் பண்ணாங்கன்னா ரொம்ப நாளாக உட்கார முடியாது, வேலை செய்ய முடியாது, இந்த மாதிரி பல இதெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. இப்போ இவ்வளவும் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பீங்க, கல்யாணம் பண்ணிட்டு ஆண் ஒன்றும் உங்களுக்கு தெரியாது, குழந்தைய மட்டும் கொடுத்துருவீங்க. அப்போது அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்ட பெண் நாளைக்கு அவங்க பிடிக்கல அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள வந்து வேணான்னு சொல்லிட்டு ஒரு விவாகரத்து வழக்கு பதிவு பண்ணிங்கன்னா அந்த பெண்ணுக்கான காம்பன்சேஷனாக நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் உங்களுக்கு அது திருப்பி அவங்களுடைய அந்த இளமையை மீட்க முடியுமா? இல்லை அந்த குழந்தை பெற்று அவங்க ஆப்ரேஷன் பண்ணி இதெல்லாம் வந்து காம்பன்சேட் ஆகுமா? அப்போ வந்து பெண்களுக்கு தான் இதில் இழப்பு அதிகம். ஆனால் இதில் எங்கே பிரச்சனை நடக்குதுன்னா, அநியாயமாக வந்து இந்த பெண் வேண்டாம் அப்படின்னு விட்டு போகிற ஆண்கள் பல பேர் இருக்காங்க. அவங்க வந்து காம்பன்சேஷன் கொடுக்கும்போது இதை வந்து நம்ம பெருசாக அவங்களே சில பேர் நான் கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க, பட் அவங்க கொடுத்து தான் ஆகணும். இதில் வந்து பிரச்சனை எங்கன்னா, ஆண் வந்து இல்லாமல் பெண் வந்து வேற இல்லீகல் அஃபேரில் போயிடுவாங்க. சிலருடைய மனைவிகள் வந்து இல்லீகல் அஃபேரில் இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் அவங்க அஃபேரில் இருக்கக்கூடிய ஆள் பெட்டராக தெரிவாங்க. அதனால இந்த ஆணை விட்டுட்டு போகிறதுக்காக ஒரு விவாகரத்து வழக்கு பதிவு பண்ணி அவங்கள பழி வாங்கி டிவோர்ஸ் கேஸில் இழுத்து ப்ரோலாங் பண்ணி விட்டு அப்புறம் அதில் ஒரு மெயின்டெனன்ஸ் கேட்டு நீதிமன்றத்துக்கும் இதுக்கும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அலைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு மெயின்டெனன்ஸும் வாங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்கள் பாதிக்கப்படுறதுன்னு சொல்ல முடியும். இதில் வந்து
ஆண் விவாகரத்து கோருனா நீங்கள் சொல்கிற மாதிரி ஜீவனாம்சம் கொடுக்கறது நியாயம். ஏன்னா இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்க, அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் ஒரு 10-20 வருஷத்தை நீ வந்து கடந்திருக்க, அல்லது ஒரு 5-10 வருஷத்தை நீ வந்து அபகரிச்சிருக்கன்னு சொல்லலாம். இப்போ அவங்க திரும்ப அதுக்குள்ளே போக முடியாது, அதனால் ஜீவனாம்சம் கொடுன்னு சொல்கிறது புரிஞ்சிக்க முடியுது. பெண் விவாகரத்து கோரும்போது எனக்கு இவரோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை, என்னை வந்து பிரித்து விடுங்க அப்படின்னு சொல்லி பெண் விவாகரத்து கோரும்போது ஜீவனாம்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கோர முடியுமா? கண்டிப்பாக கோரலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, காம்பன்சேஷனாக வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்குறீங்கன்னா யாருக்கு கொடுப்பீங்க? மெயினாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அது கம்பல்சரி தானே. நீங்கள் பெற்ற குழந்தைக்கு யார் கொடுப்பா? அது அவங்க வந்து தப்பே பண்ணாலும் நீங்கள் கொடுத்து தானே ஆகணும். ஓகே. ஒருவேளை உங்களால் வந்து டிவோர்ஸ் பண்ணுறீங்க ஆனால் மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னா குழந்தைக்கு கம்பல்சரி கொடுத்தாகணும். ஆனால் உங்கள் ஒய்ஃபுக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு வழிமுறைகள் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை உங்கள் ஒய்ஃப் வந்து அடல்ட்ரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்க ஒரு நல்ல எம்ப்ளாயர்ஸ், ஒரு 40,000 50,000 சம்பாதிக்கிறாங்க, அவங்களால அந்த ஃபேமிலி ரன் பண்ண முடியும்னா நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்காம இருக்கலாம், ஆனால் உங்கள் குழந்தைக்கு கொடுத்து தான் ஆகணும். இது கம்பல்சரி. இதில் நிறைய வழக்குகள் வந்து நீதிமன்றத்துக்கு வராமல் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து பரிசீல் செய்யப்படுது இல்லையா? இது சரியா? முதல்ல வந்து எந்த வழக்குமே காவல் நிலையங்களை வச்சு சமரசம் செய்யக்கூடாது. அது சட்டப்படி தப்பு. காவல் நிலையத்துக்கோ காவல் அதிகாரிக்கோ என்ன அதிகார வரம்புனா, வழக்கை விசாரிப்பதற்கும் அந்த வழக்கை பதிவு செய்வதற்கும் தான். அவங்க வந்து சமாதானப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து பண்ணக்கூடிய வேலையை அவங்க செய்யக்கூடாது. நீதிமன்றம் தான் அந்த வழக்கை விசாரித்து அதில் எடுக்க நடவடிக்கை எடுக்கணும், தவிர காவல் நிலையத்தை பண்ணக்கூடாது. ஆனால் சில இடங்களில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இந்த கணவருக்கும் மனைவிக்கும் வந்து இனிமேல் நான் அவனை தொல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. அது எதுக்காகனா, 2 பேரும் பிரிகிறாங்க, பிரிஞ்சு இருக்கும் போது அந்த டெம்பரவரியாக ஒருத்தவங்க எதுவும் பிரச்சனை பண்ணிக்கூடாதுன்னு, இனிமேல் நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன், எனக்கு எந்த ரெமெடி வேணுனாலும் நான் நீதிமன்றத்தை சென்று எழுதி தான் வாங்குவாங்க. ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் அப்படின்னாலே உமன்ஸ் தான். அது கவுன்சிலிங் கொடுப்பாங்க. முதல்ல காவல் நிலையம் போனீங்கன்னா உமன்ஸில் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இந்த மகளிர் காவல் நிலையத்தில் கவுன்சிலிங் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். அவங்க முதல்ல கவுன்சிலிங் கொடுப்பாங்க, 2 பேருக்கும் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அதுக்கு மீடியேஷன் சென்டர் இருக்குது, அங்கே அனுப்புவாங்க. அப்போ அங்கேயும் உங்களுக்கு பிரச்சனை தீரலை அப்படின்னு, ஏன்னா உங்களை அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அங்கே போகிறீங்க, அதனால் அவங்க ஒரு மீடியேஷன் சென்டர் அனுப்புவாங்க. மீடியேஷன் சென்டரில் உங்களுக்கு பிரச்சனை தீரலை அப்படின்ற பட்சத்தில் உங்கள் கணவர் வந்து உங்களை உண்மையாகவே ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காரு, அதாவது உங்களை அடித்து உங்கள் உடம்புல காயங்கள் இருக்குது, அதோட மெடிக்கல் எவிடன்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவர் மேலே வந்து 498A IPC அதில் வந்து வழக்கு பதிவு பண்ணுவாங்க. இந்த வழக்கு வந்து பதிவு பண்ணாங்கன்னா அவர் வந்து கண்டிப்பாக சிறையில் அடைக்கப்படுவார். அப்படி இல்லை, அந்த அளவுக்கு குரூவல்ட்டி இல்லை, ஆனால் வந்து இந்த பெண்ணுக்கு அவங்களுக்கு டிஸ்பியூட்டாக இருக்குது அப்படின்னா காவல் நிலையத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, விசாரித்து நீங்கள் எதாவது நீதிமன்றத்தில் போயிட்டு விவாகரத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு காவல் நிலையத்தில் அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து ஃபேமிலி கோர்ட்டுக்கு போயிட்டு டிவோர்ஸ் ஃபைல் பண்ணி உங்களோட ரெமெடி என்னவோ அதை நீங்கள் நீதிமன்றத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். காவல் நிலையங்களில் ரெமெடி பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் காதல் வழக்குகளுக்கு காவல் நிலையத்திலேயே ரெமெடி கொடுக்குறாங்க, அங்கேயும் முடிச்சு வைக்கிறாங்க, கோர்ட்டுக்கே வரது இல்லையே. கிட்டத்தட்ட ஒரு பெரிய கட்ட பஞ்சாயத்து நடத்திட்டு இருக்காங்களே. நீங்கள் காதல் வழக்குனா எதை சொல்கிறீங்கன்னு தெளிவாக கேளுங்க. இப்போ ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு 2 குடும்பத்துக்கும் ஒரு சண்டை வருதுன்னா அதை பஞ்சாயத்து பண்ணுறாங்க. அல்லது ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணுறாங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி யாரோ ஒருத்தர் வீட்டில் மாறி இருக்கிறாங்களா, தனியாக போய் வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்கள தேடி கண்டுபிடிச்சி வரும்போது யாரும் போய் கோர்ட்டில் போய் அவங்கள பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுக்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் நடந்ததில்லை. நேராக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறாங்க, அங்கே ஒரு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆய்வாளரோ இல்லை துணை ஆய்வாளரோ பஞ்சாயத்து பண்ணி தான் அவங்கள வந்து பிரித்து விடுறாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் அது வந்து பஞ்சாயத்தில் வராது. ஏன் வராதுன்னா, ஒரு இளம் ஜோடி 2 பேரும் காதல் செய்கிறாங்க, அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்ன உடனே அந்த பெண்ணோட வீட்டில் கொடுக்கக்கூடிய முதல் கம்ப்ளைண்ட்டே மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் தான். தமிழ்நாட்டில் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜஸ் தான். எந்த மிஸ்ஸிங் பெரும்பாலும் 99% மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் தான். அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே லவ் தான் போகும். இப்போ என்னன்னா, ஒரு பெண் ஓடி போயிடுச்சு, அது காணாமல் போயிடுச்சுன்னா முதல்ல வந்து மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த விஷயமே அவங்க பொண்ணு வயசு பார்ப்பாங்க, வயசு பார்த்தோன்னா ஏதாவது காதல் விஷயம் இருக்கான்னு அவங்க விசாரிப்பாங்க. விசாரிச்சு அந்த பொண்ணோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னம்மா என்ன கேட்டால், அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்காக சொல்ல போகுது, நான் ஒருத்தரை விரும்பினேன், அவர் கூட வந்திருக்கேன் சொன்னேன். சரி, நீங்கள் காவல் நிலையம் வாங்கம்மா, உங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க, காவல் நிலையத்தில் வர சொல்லுவாங்க. வர சொல்லி காவல் நிலையத்தை வச்சு உங்கள் ஏஜ் என்னன்னு பார்ப்பாங்க. அந்த பெண்ணுக்கு 18 வயசும் அந்த ஆணுக்கு 21 வயசுன்னு விரும்பி இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த பெண்ணை விசாரிப்பாங்க, என்னம்மா இந்த பையன் கூட போறியா, நீ உங்கள் அப்பா அம்மா கூட போறியா கேட்குறாங்களேன்னு. அந்த பெண் வந்து இல்லை, நான் வந்து அப்பா அம்மா கூட போகிறேன்னா அப்பா அம்மா கூட அனுப்பிச்சு வச்சு அந்த பையனை அப்பா அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கூட போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு விருப்பம் இல்லையான்னு அந்த பொண்ணை அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்படி ஒரு வேளை இல்லை, அந்த பெண் வந்து நான் வந்து என்னுடைய காதல் கணவர் கூட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பேர்கிட்டையும் எழுதி வாங்கிக்கிட்டு கன்சர்னாக அந்த 2 பேரண்ட்ஸ்கிட்டையும் கூட்டி எழுதி வாங்கிட்டு
அவங்கள வந்து அந்த கப்புள்ஸை வந்து யாராவது ஒருத்தவங்க கிட்ட ஐ மீன் அந்த பையனோட அவங்க அப்பா அம்மா கிட்ட யார்கிட்ட ஒப்படைச்சு அதை ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஃபோட்டோ எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. ரெண்டு பக்கமும் எனக்கு சேஃப்டி இல்லைன்னு ரெண்டு பேரும் சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ரெண்டு பக்கமும் சேஃப்டி இல்லைன்னா ஏதாவது அவங்க வீட்டில் ஃபேமிலியில் சீனியர்ஸ் இருப்பாங்க, இல்லை அவங்களையே வந்து எங்கே போகிறீங்க எங்கே தங்க போகிறீங்கன்ற விஷயம், எங்கே வீடு எடுத்திருக்கீங்க எல்லா விஷயத்தையும் நோட் டவுன் பண்ணிப்பாங்க. பண்ணிவிட்டு அவங்கள வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு ரெண்டு ஃபேமிலியுமே அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஏன்னா அதான் சொன்னேன், இந்தியாவில் காதல் திருமணமோ இல்லை இந்த திருமணம்ன்றது தனிப்பட்ட உரிமை. இதில் வந்து அப்பா அம்மாவோ இல்லை உறவுக்காரர்கள் ரிலேட்டிவ்ஸை யாருமோ தலையிட முடியாது. ஸோ இந்த விஷயங்களில் காவல் நிலையம் எடுக்க வேண்டிய சரியான நடவடிக்கை அதுதான் நீதிமன்றத்துடைய ஒப்பீனியனும் அதுதான், அவங்களுடைய பரிந்துரையும் அதுதான். அப்போது இந்த பிரச்சனை ஏற்படுதுன்னா இவங்க காவல் நிலையில் இதான் பண்ணுவாங்க, ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேர்ட்டி ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கிட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டுருவாங்க. இப்போ இதை தவிர்த்து இதே மாதிரி ஒரு வழக்கு வந்து கேரளாவில் வருது. அப்போ வரும்போது பையன் வந்து முஸ்லீம், பொண்ணு வந்து ஹிந்து. அப்போ பையன் முஸ்லீம்னும் போது பெண் வந்து மதம் மாறி அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து ஹேபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணுறாரு. ஹேபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணும்போது கேரளா ஹைகோர்ட்டில் என்ன ஜட்மெண்ட் வருதுன்னா, பொண்ணை வந்து அவங்க அப்பா கூட அனுப்ப சொல்லி ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்? அதாவது பெண் வந்து மதம் மாற்றப்பட்டிருக்காங்க, அதாவது மதமாட சட்டமா ஆயிடுச்சு, வற்புறுத்தலின் பேரில் மதமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க கொண்டு போயிட்டாங்க. ஆனா அந்த பெண் ஒத்துக்கிட்டா அது மாறாது இல்லையா? நான் விரும்பி தான் மாறினேன் அப்படின்னு பொண்ணு அப்படிதான் சொல்றாங்க. ஆனாலும் கேரளா உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு தான் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து அந்த வழக்கில் என்ன பண்றாங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் அவங்க கணவர், அதாவது அந்த இஸ்லாமியர் அந்த கணவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் என்னோட மனைவியை வந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு பண்றாரு. உச்சநீதிமன்றம் என்ன டைரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா, மதம் மாறுறதோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதோன்றது அவங்களோட தனிப்பட்ட உரிமை. அந்த பொண்ணு வந்து ஒரு மேஜர். ஸோ அதனால அந்த பொண்ணோட முடிவு தான் செல்லும், அவங்க கணவரோட அவங்க அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஆர்டிகல் 21 படி தங்களோட வாழ்க்கையை வாழறதுக்கு தனிப்பட்ட உரிமை, அதில் யாருமே தலையிட முடியாது அப்படின்ற ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் அது.